தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். சென்னையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் தினத்தந்தி நாளிதழில் வெளியான தலையங்கத்தை மேற்கோள் காட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசினார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மகளிர் சுயமரியாதையுடன் வாழ 3 திட்டங்கள் என்ற தலைப்பில் தினத்தந்தி நாளிதழில் கார்ட்டூன் தொகுப்புடன் தலையங்கம் வெளியானது. இதனை சுட்டிக்காட்டி முதல்வர் பேசினார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க. அந்த தலையங்கத்தில் ஒரு கார்ட்டூனும் போட்டிருந்தாங்க. அதில் மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் 3 திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணைகளில் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க. அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாகாலத்திற்கு பேசும் திட்டங்களாக இருக்குன்னு பாராட்டி எழுதியிருந்தாங்க. 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என இழப்பீடு தொகை 500 கோடி ரூபாயை தாண்டும் எனவும் இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் இண்டிகோ விமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்திருந்தது. தற்போது அதற்கான பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் ரத்தான விமானங்களை கணக்கெடுக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணி தொந்தரவு இல்லாமலும் எளிதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றுவதே குறிக்கோள் என கூறியுள்ள இண்டிகோ நிறுவனம் பெரும்பாலான பயணிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு விட்டதாகவும் அறிவித்துள்ளது. மேலும் ஜனவரி மாதத்திற்குள் அனைத்து வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வோம் என இண்டிகோ நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 24 மணி நேரத்திற்குள் ரத்தான விமானங்களால் பாதிக்கப்பட்ட பயணிகள், விமான நிலையத்தில் தவித்த பயணிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று கூறியுள்ள இண்டிகோ நிறுவனம் இழப்பீடு தொகை 500 கோடி ரூபாயை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை, ஏற்றும் இடம்தான் பிரச்சனை என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள 8 அடி கிரானைட் கல்லில் எப்படி தீபம் ஏற்ற முடியும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கோயில் நிர்வாகம் வாதிட்டது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலையைப் போல திருப்பரங்குன்றத்திலும் தீபம் ஏற்றினால் தர்காவின் நிலை என்ன என கேள்வி எழுப்பிய கோவில் நிர்வாகம் மலையில் உள்ளது தீபத்தூணா அல்லது சர்வே தூணா என முடிவெடுக்க நீதிபதி தவறிவிட்டதாக கூறியது. இருதரப்பு வாதங்களை பதிவு செய்த நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை, ஏற்றும் இடம்தான் பிரச்சனை என்று கருத்து தெரிவித்து இறுதி விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.